அடிச்சு புடிச்சோமே ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்சை தேய்ச்சோமே எக்ஸ்பிளைன் டீச்சருக்கு மட்டும் தானே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நல்ல புள்ள டிஸ்டன்ஸ் எங்க கிட்ட எப்பவுமே வந்ததில்ல. ஓகே, இந்த டீச்சருக்கு மட்டும் தான் இருக்குல்ல. உன்னை நான் சொல்லி கொடுத்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே டீச்சருக்கு மட்டும் தானே அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன சொல்றோமோ அந்த செகண்டே அவன் எடுத்துப்பான். அடுத்தது அவன் சொன்னா கூட லைட்டா நான் பண்ற மாதிரி சாங் போடுங்க நான் அதை ஹெவியா பாத்துக்கிறேன் அப்படின்னு. சோ எப்படி சொல்றதுன்னா ஒன் டைம் நம்ம விஜய் தளபதிக்கெல்லாம் ஆல்பம் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போ அவர் சூப்பரா பண்ணிட்டாரு, எல்லார் பேச்சு கேட்டு மத்த குழந்தைங்க மாதிரி ரொம்ப நாட்டியா இல்லாம எல்லார் பேச்சு கேட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. மத்த லாங்குவேஜ்ல அவர் இவ்வளவு குயிக்கா பிக்கப் பண்ணுவாரு. அது எப்படி சார் ட்ரெயின் பண்ணீங்களா தனியா? இல்ல, தமிழ் மட்டும் தான் அவருக்கு லேட் ஆச்சு. பாக்கி லாங்குவேஜ்லாம் ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு நாள்ல படிட்டார். அப்படியா? ஆமா. எப்படி சார் இப்படி ஒரு இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். தெரியுது குழந்தைங்களை மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சித்தார்த்த வச்சு மிஸ் மேல கிரஷ் அப்படின்னு ஒரு ஆல்பம் எடுக்கணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தி ஸ்டேஜ். வந்திருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். வெல்கம் யூ ஆல். எப்படி சித்தார்த்த வச்சு இந்த ஆல்பம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலாக சித்தார்த் வந்து வேற ஒரு சாங்காக அப்ரோச் பண்ணியிருந்தோம். அது ஒரு பெட் பேஸ்டு சாங். அது பெட்டு தொட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அந்த சாங்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டான். பயமா? ஓகே. அப்போ இன்னொரு சாங் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துட்டு ஹம் பண்ணி பாடிட்டு இருந்தோம். அதை நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக ஆக்ட் பண்றதுக்காக தான் கூப்பிட்டுருந்தோம். ஓகே. அப்போ சரி பாடுறியா அப்படின்னு கேட்டேன், பாடிட்டான். உடனே இமிடியேட்டா ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். சோ இவருக்காக ஒரு தனி கான்செப்ட் ரெடி பண்ணி நீங்க பண்ணீங்க. ஓகே. சோ இப்போ இவரை பாட வைக்கலனா யாரை பாட வச்சிருப்பீங்க? வேற யாராவது மைண்ட்ல இருந்திருப்பாங்க? இல்ல சான்ஸே இல்ல. ஆக்சுவலா இந்த கான்செப்ட் கிரியேட் பண்ணதே வந்து சித்தார்த்துக்காக தான். அப்படியா? ஆமா, அது ஒரு கிட் பேஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு. ஓகே. ஏன்னா அவர் வந்து 5 லாங்குவேஜஸ்ல பாடி இருக்காரு. அது சாதாரணமான விஷயம் இல்ல, பயங்கரம். எப்படிங்க அதை எப்படி ட்ரெயின் பண்ணீங்க? இல்ல அவன் வந்து கற்பூரம் மாதிரி. இல்ல சித்தார்த் தெனாவட்ட உட்கார்ந்திருக்காப்ல பாருங்க சார். என்ன சொல்றோமோ அதை அப்படியே பாடிடுவான். அப்படியா? ஆமா. ஏதாவது சொல்லுங்க, இப்ப செய்யறாரான்னு பாப்போம். பாடலாமா? ரெடியா? சரி, இது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மாதிரி. ஓகே, நான் லீட் மட்டும் கொடுக்குறேன். ஸ்கூல்ல ஆன்சர் நீங்க பண்ணுவோம். ஓகே. ஸ்கூல்ல சிரிச்சு ரசிச்சோமே, ஸ்கூல்ல படிச்சு கிழிச்சோமே, ஸ்கூல்ல அடிச்சு புடிச்சோமே, ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்சை தேய்ச்சோமே. எக்ஸ்பிளைன். டீச்சருக்கு மட்டும் தானே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நல்ல புள்ள டிஸ்டன்ஸ் எங்க கிட்ட எப்பவுமே வந்ததில்ல. ஓகே, இந்த டீச்சருக்கு மட்டும் தான் இருக்குல்ல. உன்னை நான் சொல்லி கொடுத்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே டீச்சருக்கு மட்டும் தானே அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனோட பாருங்க. டீச்சருக்கு மட்டும் தானே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நல்ல புள்ள டிஸ்டன்ஸ் எங்க கிட்ட எப்பவுமே வந்ததில்ல. ஓகே, இது தமிழ். ஹிந்தி ஞாபகம் இருக்கா? அங்கிளுக்கு மறந்துச்சு ஹிந்தில. स्कूल में हम हंसते हंसते खेले, स्कूल में हम तोड़े रे मजे में, स्कूल में हम पढ़ते रे मजे में. So it's like that. என்ன சொல்றோமோ ஆமா, நீங்க சொல்லுங்க. அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்பானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. உங்க பேச்சு இப்படி கேக்குறானே. பரவாயில்லை, டக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி எடுத்துட்டாங்க. அதோட ஸ்பாட்ல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தான். ஷூட் ஸ்பாட்ல
ஸ்ரீதர் மாஸ்டருக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்ல கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. என்னோட டீம் எல்லாருக்குமே இந்த டைம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஆடியோ கிரெடிட்ஸ் எல்லாமே நான் அப்புறமா நான் படிக்கிறேன். ஸ்டேஜ்ல எல்லாரும் யாரெல்லாம் எனக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தவங்க அந்த லிஸ்ட்லாம் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. லாஸ்ட்ல ஒரு டைம் கிடைச்சிச்சுன்னா அதை நான் ஒன்று கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஆல்பம் ஒன்னு பண்ணனும் அப்படின்னா நீங்க சித்தார்த் வச்சிருப்பீங்களா? டெஃபினட்டா அடுத்து ஒரு 3 சாங் பாடி ரெடியா இருக்கு. ஐயோ ஆமா இல்ல சித்தார்த்? ஆமா, அப்புறம் ஒரு சிலம்பம் சாங் பண்ணு. கான்செப்ட் சொல்லிட்டீங்களே. சிலம்பமா? சிலம்பம். ஆஹா. அது ஆக்சுவலா சிலம்பம் வந்து நேஷனல் வின் பண்ணிட்டு வந்த உடனே அப்பவே ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி உடனே எடுத்து வச்சிட்டீங்களா? ரெடியா இருக்கு. அடுத்த லான்ச் அதானா? ஆமா. வேற என்னென்னலாம் வச்சிருக்கீங்க லிஸ்ட்ல? படம் வேற நடிக்கிறாராமே. ஆமா, கேள்வி கேட்டேன். சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. கண்டிப்பா அதுக்குதான் வெயிட்டிங் எப்படி பண்ணிருக்காருன்னு பாக்குறதுக்கு. ஓகே சார், சோ மிஸ் மேல கிரஷ்னு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கூல் படிக்கும்போது எந்த மிஸ் மேல? எனக்கு சயின்ஸ் மிஸ். சயின்ஸ். அதவே ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அருக்கு தம்பி. சூப்பர் சார், ஐ லைக் யுவர் frankness. Thank you so much. நான் அடுத்த பேர் கூட நாங்க பேசணும்னு வெச்சிருக்கோம். Thank you for the time, thanks for the stage. எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட சீனியர்ஸ் உட்கார்ந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் நான் சிரம் தாழ்ந்து வணக்கம். Thank you. ஓகே, உங்களுக்காக ஒரு இன்ட்ரோ சாங் வேற போட்டாச்சு. சோ ஸ்ரீதர் மாஸ்டர் இன்னைக்கு வரல, பிஸி. சோ அவர் இருந்தா நீங்க ரெண்டு பேரும் ஒரு ரைட் ஐ லெஃப்ட் ஐ மாதிரி இல்லையா? சூப்பர். நீங்களும் அவரோட நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நம்ம சித்தார்த்தோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சாரி, டாடி வந்து ஒரு ஷூட் இருக்கிறதுனால அவரால் இங்க வர முடியல. பட் கண்டிப்பா இதெல்லாம் என்னோட பிரசன்ஸ் இருந்து என்னெல்லாம் சொல்லணுமோன்னு சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பா அதை பதிவு பண்றேன். சித்தார்த் வந்து ஆக்சுவலி ரொம்ப வருஷமா எங்களோட ஸ்டூடெண்ட். அப்படியா? ஓ சூப்பர். ஸோ நமக்கு தெரியும்ல, ஒரு ஹீரோயிக் ஃபேஸ் இருக்கும். இவ்வளவு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நமக்கு தெரியும் இந்த ஃபேஸ் இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அவன். நீ ஊர்த்தமா ஒரு நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. லைக் நம்ம சொல்றத அவனுக்கு வந்து செகண்ட் டைம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அதான் அவர் சொன்னாரு, கற்பூர மாதிரி எப்படி பாத்திப்பான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன சொல்றோமோ அந்த செகண்டே அவன் எடுத்துப்பான். அடுத்தது அவன் சொன்னா கூட லைட்டா நான் பண்ற மாதிரி சாங் போடுங்க, நான் அதை ஹெவியா பாத்துக்கிறேன் அப்படின்னுவான். சோ எப்படி சொல்றதுன்னா, ஒன் டைம் நம்ம விஜய் தளபதிக்கெல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒன் டேக் ஹீரோ, ஒன் டைம் ஹீரோ அவரு. அப்படியா? ஆமா. ஓஹோ, அப்ப டான்ஸ் ஆக்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், டான்ஸுமே தலை டக்கு டக்குன்னு ஆடிடுவான். சூப்பரா ஆடிடுவான். அது எப்படின்னா, டாடி வந்துட்டு கொரியோலாம் பண்ணும்போது உட்கார வச்சு ஒரு மூமெண்ட் பண்ணும்போது ஒண்ணு சொல்லுவாரு, இந்த இடத்துல வந்து ஃபேஸ் எப்படி வச்சுக்கோ, இந்த இடத்துல வந்து கேமராக்கு தான் வச்சுக்கணும் நீ அப்படின்னா, கரெக்டா அந்த டேக்கணும் போது அந்த இடம் உனக்கு கேமரால தான் இருக்கும் ஃபேஸ். நம்ம குழந்தைங்க எல்லாம் பயப்படும் பாத்தீங்களா, அதெல்லாம் அவன் கிட்ட கிடையாது. அப்படியா? அந்த டேக் அப்போ நீ கேமரா பார்த்து இது பண்ணணும்டா, இவனை பார்த்து இது பண்ணணும்னா அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓ அப்படியா? எது திட்டுலாம் வாங்கலையா நீ அவங்க கிட்ட? இல்ல. அக்கா ஜாலியா இருந்தாங்களா? ஆமா. மாஸ்டர் ரொம்ப ஜாலி. சூப்பர். ஓகே, சோ இவரை வந்து டான்ஸ் ஆட வைக்கலாம், ஆக்டிங் பண்ண வைக்கலாம், என்ன வேணா பண்ண வைக்கலாம். ஆமா சூப்பர். ஆல் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிலம்ப சுத்துறான், எல்லாமே அவனுக்கு. அடுத்த ஆல்பம் நீங்க தான் கொரியோவா? எதுல? அடுத்த ஆல்பம் ஏதோ ரெடியா இருக்கு. கண்டிப்பா. சூப்பர். ஓகே, thank you. சோ இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். thank you so much. ஸ்ரீதர் மாஸ்டர் இந்த இடத்துல மிஸ் பண்றேன். அவர் இருந்தா எந்த மிஸ் மேல கிரஷ் கேட்டிருக்கோம். சூப்பர். இப்படி ஒரு யங் கிட்ட பயங்கரமா என்கரேஜ் பண்ணி ஒரு சூப்பரான ஆல்பம் எடுத்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தீங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸ் உங்க ரெண்டு பேருக்கு தான். கண்டிப்பா செம்ம. ஃபர்ஸ்ட் வந்து சித்தார்த் வந்து எவ்வளவு சேட்டையான பையன்? நாட்டியா எப்படி? சேட்டையே பண்ண மாட்டான் சார். இதெல்லாம் அநியாயம் சார். கொஞ்சம் சேட்டை, அதிக சமத்து. அப்படியா? அதிக சமத்தா? ஏன்னா ஒருத்தர் சொல்ல பேச்சு கேட்கிறாரு அப்படின்னும் போதே தெரியுது அவருடைய கான்சென்ட்ரேஷன் எந்த லெவல்ல இருக்கு. கண்டிப்பா அவர் சொல்றதான் நாங்க கேக்குறோம். நீ தான் சொல்லி தருவியா அப்பா அம்மாக்கு? ஆமா. அப்ப அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேட்டை பண்ணுவாங்களா? ஆமா. நீ என்ன சொல்லுவ அப்போ? ஏதாச்சும் சொல்லுவேன். திட்டுவியா அவங்கள? இல்ல, திட்ட மாட்டல. குட் பாய், குட் பாய். ஓகே, சோ இவருக்குள்ள இந்த நடிப்பு இருக்கு, இவருக்கு இதெல்லாம் பண்ண வரும், நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? அவரு ஒரு 1.5 வயசு இருக்கையில நடக்க ஆரம்பிக்கல, நடக்கல, டான்ஸ் தான் பண்ணாரு. ஆஹா, வயித்துலயே ஆட ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு முன்னாடி நீங்க யாரா டான்சரா? எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த பிறவில இல்ல, இனிமே வேணா இருக்கு. எப்படி அப்ப பையன் எப்படி ஆடுறாப்ல? நான் சொல்றேன், அம்மா ஆடு. அம்மா ஆடுமா? ஆமா. ஆஹா, இன்னைக்கு இல்ல மேம், இப்பதான்
இல்லங்க இல்லங்க பையன் குழந்தை போய் சொல்லாதீங்க. அம்மா ஆடுவாங்க இல்லையா? சித்தார்த்துக்காக அம்மா கத்துக்கிட்டாங்க. ஓ சித்தார்த் கூட டிராவல் பண்றதுனால. சரி அப்ப இன்னைக்கு அம்மாவும் பையனும் சேர்ந்து ஆடுறத பாக்குறோம். என்ன சார்? கண்டிப்பா. அப்புறம் நம்ம கத்துக்கிறோம் சார். சித்தார்த் சொன்னா அவங்க அம்மா ஆடுவாங்க. அப்படியா? சூப்பரா பாட வச்சிருவோம் அம்மாவை. பையன் எல்லாத்துக்கும் ரெடி. ஓகே சோ அவர் ஆக்டிங்லாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கு இல்லையா? ஆமா. அண்ட் தைரியமா நான் ஒரு ஆல்பம் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போ அவர் சூப்பரா பண்ணிட்டாரு. எல்லார் பேச்சு கேட்டு மத்த குழந்தைங்க மாதிரி ரொம்ப நாட்டியா இல்லாம எல்லார் பேச்சு கேட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. மத்த லாங்குவேஜ்ல அவர் இவ்வளவு குயிக்கா பிக்கப் பண்ணுவாரு. அது எப்படி சார் ட்ரெயின் பண்ணீங்களா தனியா? இல்ல தமிழ் மட்டும் தான் அவருக்கு லேட் ஆச்சு. பாக்கி லாங்குவேஜ்லாம் ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு நாள்ல படிட்டார். அப்படியா? ஆமா. எப்படி சார் இப்படி ஒரு அதிசயமா இருக்கே. தமிழ் மட்டும் மேஜிக்கடா. சூப்பர் டானி சூப்பர். ஓகே சோ ஈஸியா பண்ணிட்டீங்க. இப்ப ஆல்பம் வந்துருச்சு, சூப்பரா பார்த்தாச்சு. நீங்க பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்ல நாங்க எப்படி நினைச்சோமோ அது வந்துருச்சு. ஹாப்பி. ஆமா சூப்பர். இன்னும் லைன் அப்பா நிறைய ஆல்பம்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு பிளான் பண்ணி இன்னும் சிலம்பம் சுத்தினாரு, மியூசிக் வாசிக்கிறாரு. வேற என்னெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க குழந்தைக்கு? நீ சொல்றியா? டான்ஸ், சிலம்பம், ட்ரம்ஸ், ஆர்ச்சரி. ஓகே பாட்டு பாடுறது கத்துக்காமலே வந்துருச்சு அது? ஆமா. சூப்பர் செம்ம சார். ஆக்சுவலி இந்த வயசுல இருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா இட்ஸ் வெரி குட். மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். மத்த பேரண்ட்ஸும் உங்க குழந்தைங்களை வந்து நல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல விட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னு. சூப்பர். பேரண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல கைத்தட்டல் கொடுத்துடணும். ஏன்னா இந்த யங் ஏஜ்ல இப்படி ஒரு டேலண்ட்டை உருவாக்கி இருக்காங்கன்னா சூப்பர். ஆனா மேம் உங்களை ஆடாம நான் விட மாட்டேன் மேம். மேம் நீங்க ஆடி ஆகணும் மேம். ஓகே தேங்க்யூ சார். வேற ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்ல அவர் கேட்டா நான் பதில் சொல்லுவேன். நீங்க கேளுங்க சார். அப்பா அம்மா கிட்ட என்ன கேட்கணும்? ஏதோ கேட்கணும்னு நினைச்சீங்களே, மறந்துட்டியா? என்ன நல்ல யோசி. வந்து இப்ப நான் என்ன ஒரு சொல்றது? அம்மா டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது பண்ண வைக்கலாமா அப்பா அம்மாவை? அப்பா பாட்டு பாடுவாங்க. ஆஹா அப்பா பாட அம்மா ஆட. வா வாட் a காம்பினேஷன் சார். ப்ளீஸ் இப்ப பாடுங்க சார் எங்களுக்காக. சார் ப்ளீஸ் சார். குழந்தை சொன்னா பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? எனக்கு பதிலா சித்தார்த்தே பாடுவார் சார். நாங்க அதை கேட்கதான் போறோம் சார். நீங்க இப்ப பாடணும் சார். நீங்க தான் பாடணும். இல்ல நீங்களே பாடிருங்கப்பா. நீங்களே பாடு. நமக்குள்ள போட்டி வேண்டாம். நீங்க தான் பாடணும். அப்பாவை பாட வைக்கலாம் வேணாமாங்க? சொல்லுங்க தேவா சார். நீங்க தான் சார் சொல்லணும். ப்ளீஸ் ஒரு லைன். இல்ல மேடம் எனக்கு பாட்டெல்லாம் வராது. சாருக்கு வேர்த்திருச்சு அதுக்குள்ளேயும். என்ன சார் அப்ப பையனையும் பாட வச்சிருவோமா? சரி ஓகே தேங்க்யூ. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.